ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையலகம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை தொக்கு. இந்த முட்டை தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. எண்ணெய் 4 டீஸ்பூன், தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மிளகாய் தூள், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். 5 முட்டை எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் அதில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க, பொன்னிறமா ஆகணும்னு அவசியம் இல்லை. கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பும் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து 30 செகண்டுக்கு வதக்கிக்கலாங்க. இப்ப இதுல 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். உடைச்சு வச்சிருந்த முட்டையை சேர்த்து முட்டை நல்லா வேகிற வரைக்கும் கலரிக்கலாங்க. முட்டை நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த தொக்குக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய முட்டை தொக்கு இப்ப தயாராயிடுச்சுங்க. இந்த முட்டை தொக்கை நீங்க சப்பாத்தி, தோசை, சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.